மெனோபாஸ், பெரி மெனோபாஸ், போஸ்ட் மெனோபாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ப்ரீ மெனோபாஸ் அப்படிங்கிற பீரியட்ல தான் நமக்கு நிறைய சிம்டம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஒரு 40+ இருக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் திங் அவங்க வந்து ஃபீல் பண்றது, எல்லாரும் இந்த கண்டிஷன்ல தான் வந்து பெரும்பாலும் டாக்டரே வந்து பார்ப்பாங்க. டாக்டர் இந்த 2 வருஷத்துல 10 கிலோ வெயிட் இன்க்ரீஸ் ஆயிட்டேன் டாக்டர்னு சொல்லுவாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா தொப்பதான் பெருசாகும் உங்களுக்கு. இந்த 3 ஸ்டேஜஸ் சொன்னீங்களா மேம், இதுல எது மேம் ரொம்ப டஃப்பான ஒரு ஸ்டேஜ்? மூட் ஸ்விங்ஸ் வரும், ஹார்ட் ஃபிளாஷஸ் வரும், சடனா வந்து பாடியில ஹீட் இன்க்ரீஸ் ஆகி வேர்த்து கொட்டும். ஸ்டாப் ஆயிடும், நம்ம ஃப்ரீயா இருக்கலாம், ஜாலியா இருக்கலாம், எந்த பிரச்சனையும் வராதுன்னு அப்படின்ற ஒரு ஆசையில இருப்பாங்க. ஆனா ஆஃப்டர் மெனோபாஸ் என்னென்னலாம் நடக்கும் மேம் பாடியில? ஒரு மெயினான ஒரு ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா 30% உங்க பிரெயினோட கெப்பாசிட்டி குறையுது. உங்க பிரெயின் கெப்பாசிட்டியில 30% குறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. This is Madhumita from Dear Women. இன்னைக்கு நம்ம கூட பெண்கள் நல மருத்துவர் டாக்டர் ஜெயரூபா மேம் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. மேம் கிட்ட நிறைய விஷயங்கள் விமென்ஸ் ரிலேட்டடா கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க. வணக்கம் மேம். வணக்கம் மது. எப்படி இருக்கீங்க மேம்? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். இந்த மெனோபாஸ் அப்படின்ற விஷயத்த பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் இந்த கான்வர்சேஷன்ல பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா மெனோபாஸ் அப்படின்றது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் பெண்களுடைய லைஃப்ல. கண்டிப்பா அது நடந்தே தீரும். நிறைய பேருக்கு வந்து அந்த மெனோபாஸ் நடக்க போகுது நமக்கு அப்படின்ற ஒரு சிம்டம்ஸ் இருக்காது. சில பேருக்கு நிறைய அறிகுறிகள் காட்டும், அவங்க அதுதானா அப்படின்றது நிறைய பேர் தெரியாம இருப்பாங்க மேம். ஃபர்ஸ்ட் சிம்டம்ஸ் என்னென்னலாம் காட்டும் மேம்? ஸோ மெனோபாஸ்ங்கிறது யூஸ்வலா இந்தியால வந்து 45ல இருந்து 55க்குள்ள வந்து நடக்கும். ஆனா இதுக்கு முன்னாடியே நமக்கு சேஞ்சஸ் வந்து இந்த மெனோபாஸே 3 பீரியடா வந்து நம்ம பிரிப்போம். ப்ரீ மெனோபாஸ், பெரி மெனோபாஸ், போஸ்ட் மெனோபாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ப்ரீ மெனோபாஸ் அப்படிங்கிற பீரியட்ல தான் நமக்கு நிறைய சிம்டம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஒரு 40+ இருக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் திங் அவங்க வந்து ஃபீல் பண்றது, நிறைய மூட் ஸ்விங்ஸ் வந்து இருக்கும். சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் அதிகமா கோபப்படுவாங்க, சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் அழக்கூடிய ஒரு நேச்சர் வந்து இருக்கும். இதுக்கு முன்னாடி எல்லாம் நான் இப்படி கோபப்பட மாட்டேனே அப்படிங்கறத அவங்க அப்பதான் யோசிப்பாங்க. 2வது விஷயம், அடிக்கடி மறக்க ஆரம்பிக்கும். அடுப்புல பால் வச்சிருப்பாங்க, மறந்துடுவாங்க. ஃப்ரிட்ஜ் திறப்பாங்க, எதுக்கு திறந்தோடனே தெரியாது. சாவி எங்க வச்சோடனே உங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அவங்களுக்கு மறந்து போக ஆரம்பிக்கும். 3வதா தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும். நைட்ல ஒரு 3 மணிக்கு எழுந்துப்பாங்க, அதுக்கப்புறம் தூக்கமே வராது. காலையில 5 மணிக்கு மேலதான் தூக்கம் வரும். அந்த டைம்ல அவங்க கண்டிப்பா எழுந்திருச்சுக்க வேணும். ஸோ அந்த தூக்கம் அப்படிங்கிறது அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த ஹார்மோன்ஸ் வந்து சேஞ்சஸ் ஆனதுனால. 4வது விஷயம், வெயிட் போட ஆரம்பிக்கும். எல்லாரும் இந்த கண்டிஷன்ல தான் வந்து பெரும்பாலும் டாக்டரே வந்து பார்ப்பாங்க. டாக்டர் இந்த 2 வருஷத்துல 10 கிலோ வெயிட் இன்க்ரீஸ் ஆயிட்டேன் டாக்டர்னு சொல்லுவாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா தொப்பதான் பெருசாகும் உங்களுக்கு. தொப்பையும் அதே மாதிரி இந்த லோயர் அப்டாமன்ல இருந்து ஹிப் ரீஜியன், தொடப்பகுதி, இங்கேதான் வெயிட் நிறைய போட ஆரம்பிக்கும். என்னதான் டயட் இருந்தாலும் எக்ஸசைஸ் பண்ணாலும் அவங்களால வந்து வெயிட்டை குறைக்கிறது ரொம்ப சிரமமா வந்து இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜஸ்லாம் தாண்டின பிறகுதான் அவங்களுக்கு இந்த பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலரா ஆரம்பிக்கும். ஒரு 2 மாசத்துக்கு ஒரு தடவை, 3 மாசத்துக்கு ஒரு முறை அந்த பீரியட்ஸ் வரும். சில பேருக்கு ஒரே மாசத்துல 2 வாட்டி பீரியட்ஸ் வரலாம். ப்ளீடிங்கோட அளவு அதிகமா இருக்கும். ப்ரீ மென்ஸ்ட்ரல் சிம்டம்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி மார்பகங்கள்ல வலி இருக்கிறது, தலைவலி வரும், சில பேருக்கு மைக்ரைன் எல்லாம் வரும், கால் குடைச்சல் இருக்கும். இந்த மாதிரி சிம்டம்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமா அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஸ்டேஜ் வந்த பிறகுதான் அவங்க வந்து அந்த பெரி மெனோபாஸ் ஸ்டேஜுக்கு வந்திருப்பாங்க. ஸோ அடுத்த கட்டமா அவங்களுக்கு பீரியட்ஸ் வந்து தொடர்ந்து ஒரு 12 months 1 year வரைக்கும் வராம இருக்கு அப்படின்னா அதை தான் நம்ம மெனோபாஸ்னு கன்ஃபார்ம் பண்றோம். அதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு வெயிட் போடுறது, ஆன்சைட்டி, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அழக்கூடிய ஒரு நேச்சர், ஞாபக மறதி நிறைய இருக்கிறது. இன்னொன்று நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம், மூட்டு வலி வருது டாக்டர்னு சொல்லுவாங்க. இடுப்பு வலி, கழுத்து வலி, முழங்கால் வலி எல்லாம் அந்த பீரியட்ல தான் ரொம்ப காமனா வந்து வரும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் வர ஆரம்பிக்குது அப்படின்னாலே எல்லாரும் நினைச்சுப்பாங்க, நான் சோம்பேறி ஆயிட்டேன், இல்ல எனக்கு உடம்புக்குள்ள சில விஷயங்கள் இருக்கு, இல்ல என்ன சுத்தி இருக்கிறவங்க என்ன டென்ஷன் படுத்துறாங்க, இப்படிதான் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அது மெனோபாஸோட முக்கியமான அறிகுறிகள். சோ ஒரு பொண்ணு வந்து எப்படி ஏஜ் அட்டன் பண்ணும் பொழுது இந்த ஒரு நாள்ல சொல்லுவோம், எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு உடம்புல நிறைய மாற்றங்கள், மனதில் நிறைய மாற்றங்கள் வந்துதான் அந்த ஏஜ் அட்டன் பண்ணுவாங்க.
அதே மாதிரிதான் மெனோபாஸும். உடல் அளவுலையும் மனதளவுலையும் நிறைய மாற்றங்கள் வந்து அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து நிக்க ஆரம்பிக்கும். ஓகே, இந்த 3 ஸ்டேஜஸ் சொன்னீங்களா மேம், இதுல எது மேம் ரொம்ப டஃப்பான ஒரு ஸ்டேஜ் மேம்? சொல்ல போனா பெரி மெனோபாஸ் ஸ்டேஜ் அப்படிங்கிறது அந்த பீரியட்ஸ் வராம இருக்கக்கூடிய அந்த ஒரு வருஷம், இந்த பீரியட்ல தான் நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா மூட் ஸ்விங்ஸ் வரும், ஹார்ட் ஃபிளாஷஸ் வரும், சடனா வந்து பாடியில ஹீட் இன்க்ரீஸ் ஆகி வேர்த்து கொட்டும், ஆன்சைட்டி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும் பொழுது அவங்களால சமாளிக்க முடியாத ஒரு நிலைக்கு வந்து போயிடுவாங்க. இந்த ஒரு வருஷம் வந்து அவங்களுக்கு ரொம்பவே சிரமமா இருக்கும். அடுத்து ஒரு போஸ்ட் மெனோபாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஓரளவுக்கு அவங்கள வந்து அவங்க புரிஞ்சுப்பாங்க, இதுதான் நம்ம பாடி கண்டிஷன். இந்த டிரான்சிஷன் பீரியட்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு முன்னாடி பீரியட்ஸ் வந்துட்டு இருக்கும்போது சின்ன சின்ன சேஞ்சஸ் வரும், அந்த டைம் கூட அவங்க ஓரளவுக்கு சமாளிச்சிடுவாங்க. பட் கம்ப்ளீட்டா அந்த பீரியட்ஸ் வராது இருக்கக்கூடிய அந்த ஒரு வருஷத்துல சில பேருக்கு ஃபைப்ராய்ட்ஸ் வரலாம், சில பேருக்கு எண்டோமெட்ரியல் திக்கனிங் அதிகமாகி அதனால அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து வரும். ஸோ இந்த பீரியட்ல தான் அவங்க கண்டிப்பா ஒரு மருத்துவரோட ஆலோசனை வந்து அவங்களுக்கு தேவை. ஓகே, இப்போ இந்த மெனோபாஸ் அப்படின்றப்போ பிஃபோரும் சரி ஆஃப்டரும் சரி மென்டலாவும் நம்ம பிசிக்கலாவும் நிறைய விஷயங்கள் வந்து கோ த்ரூ பண்றோம். ஆனா இதை வந்து ஈஸியா கடந்து போயிடுறாங்க, ஆண்களும் சரி பெண்களும் சரி ஈஸியா. அது வந்து ஒரு பருவநிலை மாற்றம் தான், நம்ம உடம்புக்குள்ள நடக்கிற ஒரு சேஞ்சஸ் தான், எல்லாமே வந்து நம்ம கடந்து போகணும் அப்படின்னு கடந்து போயிடுறாங்க. தமிழ்நாட்டுல குறிப்பா வந்து கடந்து போற ஆட்கள் ரொம்ப நிறைய பேர், அதுக்கான அவேர்னஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கா மேம்? கண்டிப்பா நிறைய பேர் இப்ப எல்லாருமே ஒரு 40+ இருக்கிறவங்களே பெண்கள் வராங்க, டாக்டர் எனக்கு வெயிட்டே குறைக்க முடியல, என் ஹஸ்பண்ட் சொல்றாரு உன் வாயை முதல்ல கட்டு அப்படின்னு சொல்றாரு, வாக்கிங் போனா மூட்டு வலிக்குது டாக்டர் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கு. அதுக்கேத்த மாதிரி பீரியட்ஸ் வரதுக்கு முன்னாடி அதிகமா பசிக்கும், ஒரு காஃபி குடிக்கணுங்கிற ஒரு கிரேவிங் இருக்கும், ஸ்வீட் சாப்பிடுங்கிற ஒரு கிரேவிங் இருக்கும். அந்த டைம்ல அவங்க ரொம்ப கண்ட்ரோல் பண்ணாங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் அதிகமாகி அவங்களுக்கு இன்னும் நிறைய பிரச்சனை வந்து உருவாக்கும். ஏன் அந்த பெண் அப்படி சொல்றாங்க? வீட்டுல இருக்கிற எல்லாருமே இதை ஒரு சோம்பேறித்தனமாவும் ஒரு இயலாமையுமாவும் பாக்குறாங்க. ஆனா அந்த ஹார்மோன் சேஞ்சஸ் வருது, அது உண்மை. திடீர்னு படபடப்பு உண்டாகுது, ஒரு காலிங் பெல் கேட்டா கூட வந்து படபடப்பாகுது, போன் சவுண்ட் கேட்டா கூட சில பேருக்கு படபடப்பாகுது. இதுவும் மெனோபாஸோட சிம்டம்ஸ் தான். இதை நம்ம சுத்தி இருக்கக்கூடிய யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை. நம்ம எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், ஏஜ்ங்கிறது ஒரு நம்பர் அப்படின்ட்டு. ஆனா ஃபீமேலை பொறுத்த வரைக்கும் அவங்க பிறந்ததுல இருந்து இந்த டீனேஜ்ங்கிறது ஒரு பெரிய சேஞ்ச், பிரெக்னன்சிங்கிறது மிகப்பெரிய சேஞ்ச், அதே மாதிரி மெனோபாஸுங்கிறது மிகப்பெரிய சேஞ்ச். ஸோ ஒரு டிரான்சிஷன் பீரியட்ல இருப்பாங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு மல்டி டாஸ்கிங் பண்ண ஒரு பர்சனுக்கு சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து அவங்களா இந்த மாதிரி இருக்காங்கங்கிற ஒரு சந்தேகத்தை கொடுக்கும், தன்னம்பிக்கை குறைக்கக்கூடிய விஷயமா இருக்கும். அப்ப சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரு மிடில் ஏஜ்ல இருக்கக்கூடிய அம்மா பாத்துக்கோங்க, வீட்டுல எல்லாம் டீனேஜ்ல இருப்பாங்க, ஹஸ்பண்டும் வந்து ஒரு முக்கியமான மிடில் ஏஜ்ல வந்து மெயினா வந்து எக்கனாமிக்கலா வந்து அவங்க அந்த விஷயத்துல ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க, வயசான பெற்றோர்களா இருப்பாங்க. இந்த காலகட்டத்துல இவங்க தான் சென்டர் பாயிண்ட். ஓகே, இவங்களோட சேஞ்ச் எல்லாரையுமே வந்து பாதிக்கும். அந்த சமயத்துல வீட்டுல இருக்கிறவங்க நீ உன் வாயை கட்டு, நீ வந்து சோம்பேறி ஆயிட்ட இப்படி சொல்லும் பொழுது அந்த பிரச்சனை இன்னும் ரொம்ப அதிகமாகுது. ஓகே, ஸோ இது நம்ம உடம்புல ஹார்மோன் சேஞ்சஸ் தான், நம்ம இதை சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையே அவங்களுக்கு வர மாட்டேங்குது. இதை எல்லாருமே தெரிஞ்சுக்கணும், முதல்ல பெண்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ என் வயசுல இருக்க பெண்கள் அப்படி என்ன நினைப்பாங்கன்னா, ஓகே இப்பதான் நம்ம ஏஜ் அட்டெண்ட் பண்ணிருக்கோம், கொஞ்ச நாள் ஆகுது, இதுக்கப்புறம் வந்து ஆஃப்டர் 40க்கு அப்புறம் நம்மளுக்கு இதெல்லாம் பீரியட்ஸ் எல்லாம் வரவே வராது, ஸ்டாப் ஆயிடும், நம்ம ஃப்ரீயா இருக்கலாம், ஜாலியா இருக்கலாம், எந்த பிரச்சனையும் வராதுன்னு அப்படின்ற ஒரு ஆசையில இருப்பாங்க. ஆனா ஆஃப்டர் மெனோபாஸ் என்னென்னலாம் நடக்கும் மேம் பாடியில? ஒரு மெயினான ஒரு ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா 30% உங்க பிரெயினோட கெப்பாசிட்டி குறையுது. ஓகே, மெனோபாஸ்க்கு அப்புறமா. ஸோ 30% நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு பெண் வந்து சமைச்சுக்கிட்டே வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க, எங்க எது இருக்குன்னு சொல்லுவாங்க கரெக்டா. அதே மாதிரி அடுத்தடுத்து நிறைய வேலைகளை மல்டி டாஸ்கிங் பண்ற அளவுக்கு அவங்க பிரெயின் கெப்பாசிட்டி இருக்கும். உங்க பிரெயின் கெப்பாசிட்டியில 30% குறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய விஷயங்கள் மறந்து போகும். மெயினா டெசிஷன் மேக்கிங் உங்களுக்கு குறைஞ்சு போயிடும். ஓகே, ஸோ இந்த ஏஜ்ல நீங்க வந்து ப்ராப்பரா உங்களுக்கு பீரியட்ஸ் வந்துட்டு இருக்க அந்த ஏஜ்ல டெசிஷன் வந்து நீங்க கரெக்டா எடுப்பீங்க. ஆனால் அந்த மெனோபாஸ்க்கு அப்புறமா நீங்க எல்லாருமே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டாவே இருப்பாங்க. அந்த ஸ்டேட் எல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கும் பொழுது கஷ்டமா இருக்கும் இல்லைங்களா? அதே மாதிரிதான் உங்களுடைய அந்த எனர்ஜி லெவல் வந்து ரொம்ப கம்மியாயிடும். ஓகே, வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு உங்களோட லைஃப்ல ஒரு டிக்ளைன் தான் வந்து கொடுக்கும், மூட்டு வலி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து உருவாக்கும். ஆனா ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது எல்லாருக்கும் கரெக்டா இருக்காது. ஓகே, ஒரு சிலருக்கு இது வந்து போறதே தெரியாம அவங்க அப்படியே கடந்து போயிடுவாங்க, ஒரு சிலர் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அது ஏன் மேம் இந்த டிஃபரெண்ட்? மெயினா அவங்களுடைய லைஃப் ஸ்டைலும் ஃபுட்டும்
தாட் ப்ராசஸ் தான். ஓகே. ப்ராப்பரா எக்ஸசைஸ் பண்றாங்க, ஹெல்த்தியா சாப்பிடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மெனோபாஸ் வந்து ஈஸியா கடந்து போகக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். முன்னெல்லாம் வீட்டுல இருக்கக்கூடிய பாட்டிமார்களே வந்து இந்த காலத்துல இப்படி இருக்கணும், இதெல்லாம் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இப்ப நமக்கு தெரியறது இல்லை. ஸோ நம்ம ஆரம்பத்துல இருந்தே அன்ஹெல்த்தியா சாப்பிடுறோம், வெயிட் நிறைய இருக்கு, ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனை இருக்குன்னா மெனோபாஸும் ரொம்ப சேலஞ்சா தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்கூல்ல வந்து எக்ஸாமுக்கு மட்டும் படிக்கிற ஒரு பொண்ணா இருந்தது, இல்ல ஒரு குழந்தையா இருந்தது அப்படின்னா எக்ஸாம் ரொம்ப கஷ்டமா இருக்கலாம். அதே மாதிரிதான் மெனோபாஸும் ஒரு எக்ஸாம் மாதிரி தான். ஓகே. ஸோ நீங்க ப்ராப்பரா சாப்பிடுறீங்க, மெயினா உங்க தாட் ப்ராசஸ் கரெக்டா அலைன் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு மெனோபாஸா கடந்து போயிடலாம். இல்ல அப்படின்னா கண்டிப்பா பிரச்சனை பண்ணும். நிறைய பேர் இப்போ இருக்கக்கூடிய பீப்புளுக்கு அதை பத்தி அவேர்னஸ் இல்லை. எல்லாருமே என்னால வெயிட்டை குறைக்க முடியல, இந்த ஒரு கண்டிஷன்ல தான் நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறாங்க. சாப்பிட்றதே இல்லை. இதெல்லாம் ரொம்ப தப்பு. ஏன்னா மெனோபாஸ் காலகட்டத்துல தான் நீங்க நல்ல புரோட்டீன் எடுத்துக்கணும். ஓகே. இவங்க என்ன பண்றாங்க, பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிடுறாங்க. வெயிட் போடுறதுன்றதுக்காக பிரேக்ஃபாஸ்டே ஸ்கிப் பண்ணிடுறாங்க மேம். கிராஸ் டயட், ஒரு மாசத்துல நான் வெயிட் குறைக்கிறேன், இப்படி எல்லாம் பண்றது தப்பு. So, அது எல்லாமே வந்து இன்னும் சொல்ல போனா வெயிட் மிஷின்ல நீங்க பார்க்கக்கூடிய எடைங்கிறது உங்களோட ஆரோக்கியத்தை சொல்றது இல்ல. இந்த மாதிரி நிறைய தவறுகள் வந்து இந்த மெனோபாஸ் டைம்ல வந்து அறியாமைனால நடக்குது. எல்லா பெண்களும் நினைச்சிட்டு இருக்காங்க பீரியட்ஸ் தான் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு, பட் அதை விட பெரிய கஷ்டம் மெனோபாஸ். ஓகே. இந்த மெனோபாஸ் நீங்க சொன்ன மாதிரி ஈஸியா கடந்து போனோம் அப்படின்னா அந்த 40 கிட்ட வரும்போது மட்டும் நம்ம லைஃப் ஸ்டைல சேஞ்ச் பண்ணிக்க கூடாது. அதுக்கு முன்னாடியே ஒரு 5 to 6 இயர்ஸ்க்கு முன்னாடியே நம்மளோட லைஃப் ஸ்டைல சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபுட்ல நம்ம என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் டயட்டா நம்ம எடுத்துக்கலாம் மேம்? மெயினா ஃபுட் ரொம்ப முக்கியம். ஓகே. ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல நீங்க அதிகமா சுகர் எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் காஃபி, டீ அதிகமா எடுத்துக்கிறது, இதெல்லாம் உங்களோட ஆன்சைட்டி லெவலை இன்னும் அதிகப்படுத்தும். இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுங்க. லேட் நைட் சாப்பிடுறது, அதுவும் லேட் நைட்ல ஹெவியா சாப்பிடுறது, ஒரு நான்வெஜ்ஜோ மசாலா சேர்ந்த பிரியாணி மாதிரி சாப்பிட்றது, இதை அவாய்ட் பண்ணுங்க. அதே மாதிரி சில டயட் எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் நான் வந்து எடுத்துக்கிறேன், வாட்டர் டயட் எடுத்துக்கிறேன், இந்த மாதிரி கிராஸ் டயட் வந்து வேணாம். பேலன்ஸ்டான டயட் தான் வந்து இதை நம்ம எடுத்துக்கணும். என்னென்ன ஃபுட் எல்லாம் நிறைய எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் திங், புரோட்டீன் அதிகமா எடுத்துக்கோங்க. ஏன்னா 40+ல சார்கோபீனியான்னு சொல்லுவோம், மசில்ஸ் எல்லாம் உங்களுக்கு குறைஞ்சிரும். அதனாலதான் உங்களுக்கு வெயிட் நிறைய போடுது. கொஞ்சம் சாப்பிட்டாலும் 2 இட்லி தான் சாப்பிடுவாங்க, ஆனாலும் வெயிட் போடும். ஸோ புரோட்டீன் நிறைய எடுத்துக்கோங்க. நீங்க அசைவம் சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா காலையில 2 நாட்டுக்கோழி முட்டை நீங்க வேக வச்சு எடுத்துக்கலாம். இல்ல சைவமா இருந்தீங்கன்னா வேக வச்ச கொண்டைக்கடலையோ இல்ல பச்சை பயிரோ ராஜ்மா இந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம். அடுத்தது வேக வச்ச காய்கறிகள். ஸோ இந்த மாதிரி நீங்க எடுத்துக்கிறது நல்லது. வெந்தயம் அடிக்கடி எடுத்துக்கலாம். ஒரு பெஸ்ட் ஃபுட் மெனோபாஸ் டைம்ல அப்படின்னா வெந்தயம், ஊற வச்ச வெந்தயம் காலையில வெறும் வயிற்றுல வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி கருவேப்பிலை வந்து ஒரு டீ மாதிரியோ இல்ல ஜூஸ் மாதிரியோ வந்து எடுத்துக்கலாம். இது எல்லாமே வந்து சூப்பர் ஃபுட்னு சொல்லலாம். எள்ளு, ஆளி விதை, இது பெஸ்ட் ஃபுட். எள்ளுல இருக்கக்கூடிய ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் வந்து உங்க பாடியில ஈஸ்ட்ரோஜன் குறையறத பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி ஃபிளாக்ஸ் சீட்ஸ்ல ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைய இருக்கு. ஓகே. ஸோ இது ரெண்டையும் நம்ம பொடி பண்ணி வச்சுட்டு நம்ம பண்ற பொரியல் எல்லாம் கொஞ்சமா தூவி அதை வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். டெய்லி காலையில ஒரு 10 பாதாம் 3 வால்நட் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இதுலயும் புரோட்டீனும் நிறைய இருக்கு, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸும் நிறைய இருக்கு. வாழைப்பூ அடிக்கடி எடுத்துக்கோங்க. இந்த ஏஜுக்கு அப்புறமா இனிப்பை தவிர்த்துட்டு துவர்ப்பான பொருட்கள் எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் வந்து வராது. ஸோ இப்படி உங்க ஃபுட் ஸ்டைல் இருந்துச்சு அப்படின்னா அந்த மெனோபாஸ் பீரியடை அழகா நம்ம வந்து கடந்து போயிடலாம். பட் உணவோட உடற்பயிற்சியும் அவசியம்.